அபூர்வா. இத வச்சு நீதான் கொலைகாரின்னு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடுவேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க கைதியா ஜெயிலையே கழித்துடு. அம்மா பூமி, என்ன என் ரூம்க்கு வந்துட்டு போற? என்ன தேடி வந்தியா? அது ஆமா சித்தி, உனக்காக தான் வந்தேன். அப்ப அப்படியே கிளம்பி போற? அது நீ அங்க இல்லல்ல, அதான் கிளம்பிட்டேன். அப்படின்னா கையில என்ன வச்சிருக்க? என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? அதான் டயர்ட் ஆயிட்டால, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண. ஏய், கொன்னே போட்டுருவேன். ஏய், என் பக்கத்துல வராதீங்க, கொன்னு போட்டுருவேன். உனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் தான். என் மம்மி கிட்டே சொல்லிடுவேன். என் பக்கத்துல உட்காராத, தூரமா போ. ஏய், போ, என் பக்கத்துல வராத, கொன்னு போட்டுருவேன். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ககன். தாரா உங்களை தான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவான பிறகு எதுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் ஏன் செய்றீங்கன்னே புரியல. எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் மனசுல எதுவும் இல்ல. என் புள்ளைய என் முன்னாடி இப்படி கேள்வி கேட்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு வருத்தமா இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஒன்னும் சண்டை போட வரல. என் வேதனையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற நம்பிக்கையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன விட்டுட்டு நீங்க அவளை தேடி போயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்னு. அது உங்க ப்ராப்ளம் இல்லல்ல. உங்களுக்கு எதுக்கு அவன் மேல அவ்வளவு கன்சர்ன்? உங்களுக்கு இன்னும் அவன் மேல அன்பு பாசம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. இருக்குன்னு சொல்லுடா ககன், இருக்குன்னு சொல்லு. என் அண்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அப்படி சொல்லிடுங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த பூமி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிடுங்க. நாங்க உங்க வாழ்க்கையை விட்டே போயிடுறோம்.
நீ உன்னோட கவலைய வெளிப்படுத்துற மாதிரி தெரியல, மிரட்டுற மாதிரி இருக்கு தாரா. ஐயோ அத்தை, உங்களுக்கு அப்படி தோணுதா? இங்க பாருங்க ககன், உங்களுக்கும் அப்படித்தான் தோணுதா? நக்ஷத்ரா வா இறங்கு. வா வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எங்க இருக்கோம்? வீடு வந்துருச்சு நக்ஷத்ரா வா. வீடு எப்படி வரும்? அதுக்கு என்ன காலா இருக்கு? ஐயோ நம்ம தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ம் வா. அப்படி சொல்ல சரி. ம், குட் பாய். ம், வா. சரி, ம் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து என்ன நடக்க வைக்கிறியா? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? தூக்கிக்கோ. ம் ஓகே. அம்மாடி, ஐயோ ஐயோ எனக்கு பத்திக்கிட்டு வருதே. அம்மாடி சீக்கிரம் வாமா. அம்மாடி உடனே வரலன்னா பிரச்சனை பெருசாயிடும். சீக்கிரம் வா. அப்பப்பப்பப்பா, என்ன சித்தி இந்த டைம்ல காதறுத்த ஆடு மாதிரி கத்துற? எல்லாம் நாசமா போச்சு. பத்திக்கிட்டு எரியுதுமா. என்ன நடந்துச்சு? யார் வீடு பத்தி எரியுது? நம்ம வீடுதான். அங்க பாரு, உன் கண்ணால சந்தோஷமா பாரு. என்னம்மா இது? நம்ம பாக்குறது கனவா? நம்ம நட்சத்திராவ எதுக்கு அவன் தூக்கிட்டு வரான்? ஒருவேளை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? வாய மூடு. அஹ், அஹ், அஹ். அப்படி ஒரு நாள் வந்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து கொன்னுடுவேன். சரி, என்னை விட்டுட்டு போகாத. சரி நான் போல. இதே ரூம்ல கீழே படுத்துக்கிறேன். ம்? நீ என்ன பேசுற? புருஷன் பொண்டாட்டி எப்பவும் பக்கத்துல தான் படுக்கணும். அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும்னு நான் பார்த்தா இவன் என்ன அவனை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கா? உள்ள என்ன நடக்குதோ என்னமோ தெரியலையே. இந்த நேரத்துக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ இதே மாதிரி எப்பயும் இருப்பல நக்ஷத்ரா. நான் சாகுற வரைக்கும் இதே மாதிரி இருப்பேன். சரி, ஐயோ நீ என்னோட செரி ஃப்ரூட்டுடா.